இல்லைங்க, இது என்னது தெரியுதா? பாருங்க, இது என்னது தெரியுதா? இது எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டை தானே? பாருங்க, எள்ளு கூட உடச்ச கடலை, என்னது போட்டிருக்காங்க, வேர்க்கடலையா? வெறும் உடச்ச கடலையும் எள்ளையும் வெள்ளத்தை ஊற்றி உருண்டை பிடிச்சிருக்காங்க. ஊர்லெல்லாம் எனக்கு இதை பார்த்தோன்னே எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. நேற்று கடைக்கு போயிட்டு வந்தேனா, வரும்போது வெளியில் போயிட்டு வரும்போது கடைக்கு போனேன். கடையில் போய் பார்த்தா இது ஒரு பாட்டிலுக்குள்ளே இருந்தது. எனக்கு ஒன்றே சின்ன வயசு ஞாபகம் வந்தது. பாட்டிலாம் எள்ளு உருண்டைன்னு ஒன்று பிடிச்சி கொடுப்பாங்க. எப்படிலாம் பிடிக்க மாட்டாங்கங்க, இது முழு எள்ளை போட்டு வெள்ளத்தை காய்ச்சி அதில் உடச்சக்கடலை போட்டு எடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் தோட்டத்தில் தானே விளையும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்ல கல்லெல்லாம் பொறுக்கிட்டு உரலில் போட்டு நல்லா இடித்து அது நல்லா உருண்டை பெருசு பெருசாக பிடிப்பாங்க. பிடிச்சி கொடுப்பாங்க எல்லாருக்கும். இது நல்லதுன்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுக்குவாங்க. அது மண்பானையில் வச்சு அது மேலே ஒரு துணி கட்டி வச்சுருவாங்க. நம்ம தின்பண்டம் வேணும் அப்படின்னா உடனே இதை எடுத்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோண்டு எலி புழுக்க சைஸ் இருந்துட்டு எள்ளு உருண்டைன்னு வச்சுருக்காங்க பாருங்கங்க. முழு எள்ளை எடுத்து அதில் வெள்ளத்தை ஊற்றி உடச்ச கடலை போட்டு, ஏன்னா எள்ளு விலை கூடையா, அதுக்காண்டி உடச்ச கடலையை போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் வாங்கினேன்னா இதோட ரேட்டு எவ்வளோ தெரியுமா? ஒன்று 5 ரூபாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எள்ளு விலை கூடன்றதுனால இப்படி வைக்கிறாங்களா என்னன்னு சொல்ல. இது பார்த்தா எள்ளு உருண்டை மாரி இல்லை, நம்ம ஊரில் கல்கோனான்னு ஒன்று செஞ்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்களேன். கல்கோனா நம்ம ஊரில் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? கல்கோனானா என்னென்னா இந்த கம்பில் உருட்டி வச்சுருப்பாங்க, அது பேர் தான் கல்கோனா. அந்த சைஸில் இருக்குது. ஆனால் இது பேர் எள்ளு உருண்டை. ஒன்று 5 ரூபா. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த கடலை இருக்குல்ல, கடலையில் எண்ணெய் எடுக்கிறாங்க, அது கடலை எண்ணெய்ன்னு சொல்லிடுறாங்க. வேப்பங்கொட்டையில் எண்ணெய் எடுத்தால் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லிடுறாங்க இல்லை? அப்படியும் இன்னும் என்ன, சூரியகாந்தியில் எடுத்தால் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லிடுறாங்களா? ஆனால் எள்ளில் எண்ணெய் எடுக்கிறது மட்டும் நல்லெண்ணெய்ன்னு ஏன் சொல்கிறாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்ததா, அதான் கேட்டேன். அப்படியே போனால் எப்படி பாடுறேன் கேளுங்க. முக்கணி சுவையோ அறுசுவை விருந்தோ என்னாவு சுவைக்கின்றது, முக்கணி சுவையோ அறுசுவை விருந்தோ என்னாவு சுவைக்கின்றது, என்ன இறைவா ஏன் இந்த மகிமை எனக்கு புரியவில்லை, என்ன இறைவா ஏன் இந்த மகிமை எனக்கு புரியவில்லை, இணையில்ல இன்பம் எந்தன் வாழ்வில் இன்று பெருகியதே ராஜா நதி போல் ஓடுகின்றது. எனக்கு இந்த உருண்டையை பார்த்தானே எங்கள் ஆச்சோட ஞாபகம் தாங்க வந்தது. எங்கள் ஆச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பாய்.